நிலராசியான ரிஷப ராசியில் பிறந்த நீங்கள் யதார்த்தமான சிந்தனைக்கும் அசைக்க முடியாத உறுதிக்கும் பெயர் பெற்றவர்கள். எதையும் நிதானமாக ஆராய்ந்து நடைமுறைக்குச் சாத்தியமான முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே. மற்றவர்களின் பார்வையில் பிடிவாதக்காரர்களாகத் தெரிந்தாலும் உண்மையில் நீங்கள் உங்கள் இலக்குகளில் கொண்ட அர்ப்பணிப்பும் பொறுமையுமே உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காட்டுகிறது. மே 25க்கு பிறகு வரப்போகும் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை இன்னும் வலுப்படுத்தும் விதமாக அமையும் என்பது உறுதி. உங்களின் குணாதிசயங்களான விடாமுயற்சியும் பொருளாதாரத் தெளிவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும் துணையாக நிற்கும். எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் ஆழ்ந்து சிந்திக்கும் உங்கள் பாங்கு வரப்போகும் சவால்களை தகர்த்து வெற்றியைச் சுவைக்க உங்களுக்கு உதவும். அதே சமயம் மாற்றங்களைக் கண்டு சற்றே தயங்கும் உங்கள் சுபாவம் இந்த காலத்தில் கிடைக்கவிருக்கும் அபூர்வ வாய்ப்புகளை தவறவிடக் காரணமாகிவிடக் கூடாது என்பதில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் உங்கள் ஆளுமையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தப் போகிறது. இந்த மாற்றங்களை வெறும் நிகழ்வுகளாக பார்க்காமல் உங்கள் வாழ்க்கையின் பரிணாம வளர்ச்சியாக கருதுங்கள். கடின உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் எதிர்பாராத திருப்பங்களையும் வழங்கப் போகிறது. தீமைகளைத் தடுத்து நிறுத்தி நன்மைகளை துல்லியமாக அறுவடை செய்யும் கலையை நீங்கள் இந்த வழிமுறைகள் மூலம் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் ராசிக்குரிய அந்த மன உறுதியுடன் இந்த புதிய பயணத்தை தொடங்கத் தயாராகுங்கள். மே 25ஆம் தேதிக்குப் பிறகு ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டுவர உள்ளது. நில ராசியான ரிஷப ராசியில் பிறந்த நீங்கள் யதார்த்தமான சிந்தனைக்கும் அசைக்க முடியாத உறுதிக்கும் பெயர் பெற்றவர்கள். எதையும் நிதானமாக ஆராய்ந்து நடைமுறைக்குச் சாத்தியமான முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே. மற்றவர்களின் பார்வையில் பிடிவாதக்காரர்களாகத் தெரிந்தாலும் உண்மையில் நீங்கள் உங்கள் இலக்குகளில் கொண்ட அர்ப்பணிப்பும் பொறுமையுமே உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காட்டுகிறது. மே 25க்கு பிறகு வரப்போகும் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை இன்னும் வலுப்படுத்தும் விதமாக அமையும் என்பது உறுதி. உங்களின் குணாதிசயங்களான விடாமுயற்சியும் பொருளாதாரத் தெளிவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும் துணையாக நிற்கும். எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் ஆழ்ந்து சிந்திக்கும் உங்கள் பாங்கு வரப்போகும் சவால்களை தகர்த்து வெற்றியை சுவைக்க உங்களுக்கு உதவும். அதே சமயம் மாற்றங்களைக் கண்டு சற்றே தயங்கும் உங்கள் சுபாவம் இந்த காலத்தில் கிடைக்கவிருக்கும் அபூர்வ வாய்ப்புகளை தவறவிடக் காரணமாகிவிடக் கூடாது என்பதில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் உங்கள் ஆளுமையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தப் போகிறது. இந்த மாற்றங்களை வெறும் நிகழ்வுகளாக பார்க்காமல் உங்கள் வாழ்க்கையின் பரிணாம வளர்ச்சியாக கருதுங்கள். கடின உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் எதிர்பாராத திருப்பங்களையும் வழங்கப் போகிறது. தீமைகளைத் தடுத்து நிறுத்தி நன்மைகளை துல்லியமாக அறுவடை செய்யும் கலையை நீங்கள் இனி காணப்போகும் வரிகள் மூலம் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் ராசிக்குரிய அந்த மன உறுதியுடன் இந்த புதிய பயணத்தை தொடங்கத் தயாராகுங்கள். மே 25க்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் ஏற்படும் மாற்றங்கள் பணவரவில் எதிர்பாராத அதிர்வுகளை ஏற்படுத்தும். நிதி ரீதியாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது. தேவையற்ற ஆடம்பரச் செலவுகளை தவிர்த்து சேமிப்பை அதிகரிப்பதற்கான சிறந்த சூழல் உருவாகும். இருப்பினும் திடீர் பணவரவு வரும் அதே வேளையில் குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவச் செலவுகள் அல்லது எதிர்பாராத கடன்கள் உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம். இந்த இக்கட்டான சூழலைச் சமாளிக்க திட்டமிட்ட வரவு செலவு கணக்கு அவசியமாகும். கவனத்துடன் இருந்தால் பணவரவு உங்கள் எதிர்கால முதலீடுகளுக்கு பெரிதும் உதவும். இப்படி பணவரவை சரியாக கையாண்ட பிறகு இப்போது முதலீடுகளில் கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயமாகிறது. பங்குச்சந்தை அல்லது ரியல் எஸ்டேட் துறையில் பெரிய முதலீடுகளை செய்யத் துடிப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக திகழும். நீங்கள் செய்யும் முதலீடுகள் நீண்ட கால அடிப்படையில் அபரிமிதமான லாபத்தை தரும் என்பதில் ஐயமில்லை. ஆயினும் அவசரப்பட்டு யாரையும் நம்பி பணத்தை முதலீடு செய்வது ஆபத்தாக முடியும். குறிப்பாக புதிய நபர்களை நம்பி பெரிய தொகையை முடக்க வேண்டாம். இது பெரும் பண இழப்புக்கு வழிவகுக்கலாம். முதலீடு செய்வதற்கு முன் ஆவணங்களை சரிபார்ப்பது உங்களை வரும் காலங்களில் பெரிய சிக்கலில் இருந்து காக்கும். முதலீடுகளில் வெற்றியை சந்தித்த பிறகு உங்கள் கவனத்தை அலுவலக பக்கம் திருப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு கூடுதல் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ உங்களை தேடி வரும். இது உங்களை உற்சாகப்படுத்தும். ஆனால் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுங்கள். உங்கள் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படும் நபர்கள் அலுவலகத்தில் இருக்கலாம். உங்கள் அந்தரங்க விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். ஏனெனில் அவை உங்களுக்கு எதிராக திசை திருப்பப்பட வாய்ப்புள்ளது. பணிச்சுமை அதிகரிப்பினும் பொறுமையை கடைப்பிடிப்பது வெற்றியை உறுதி செய்யும். பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைத்த சூழலில் இப்போது உங்களுக்கு புதிய மற்றும் பொறுப்பான பணிகள் ஒதுக்கப்படும். இது உங்கள் தலைமை பண்பை வெளிப்படுத்த கிடைத்த ஒரு சிறந்த வாய்ப்பாகும்.
உங்களின் புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்து புதிய திட்டங்களுக்கு நீங்கள் தலைவராக நியமிக்கப்படலாம். இருப்பினும், இந்த அதிகப்படியான பணிப்பளு உங்கள் தனிப்பட்ட நேரத்தை பாதிக்கலாம். குடும்பத்திற்காக செலவிட வேண்டிய நேரத்தை வேலையில் செலவிடுவது வீண் மனஸ்தாபங்களை உண்டாக்கலாம். வேலையையும் குடும்பத்தையும் பிரித்து பார்க்கும் தெளிவு உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்போதுதான் நிம்மதி நிலைக்கும். புதிய பொறுப்புகளைச் சுமக்கத் தயாரான நீங்கள் உங்கள் சொந்த தொழிலிலும் அடுத்த கட்டத்தை எட்டப் போகிறீர்கள். தொழில் முனைவோராக இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சூழல் உருவாகும். உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சிறந்த நேரம் இது. தொழிலில் நல்ல லாபம் கிடைத்தாலும் போட்டி மனப்பான்மையால் சில சிக்கல்கள் வரலாம். சந்தையில் உங்கள் நிலையை தக்கவைக்க புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவது அவசியம். போட்டியாளர்களின் சூழ்ச்சிகளை முறியடிக்க துணிச்சலான முடிவுகளை எடுக்கத் தயங்காதீர்கள். தொழிலில் முன்னேற்றம் கண்ட பிறகு உங்களின் கூட்டாண்மை உறவுகளை சீர் செய்ய வேண்டியது அவசியம். கூட்டாளிகளுடனான புரிதல் இந்த காலத்தில் மேம்படும். இது ஒருமித்த கருத்துடன் புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க உதவும். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பது பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரும். ஆனால் பண விஷயத்தில் மட்டும் மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும். சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய பிளவை உண்டாக்கி தொழில் வளர்ச்சியை பாதிக்கும் வாய்ப்புள்ளது. ஒப்பந்தங்களை எழுத்துப்பூர்வமாகச் செய்து கொள்வது பிற்கால பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். தொழில் மற்றும் கூட்டாண்மை குறித்த கவலைகள் குறைந்ததும் உங்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகத் தொடங்கும். நீண்ட நாட்களாக குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அன்பு வெளிப்படும். இது உறவுகளை மேலும் பலப்படுத்தும் ஒரு காலமாகும். அதே சமயம் வீட்டின் பெரியவர்களின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். திடீர் உடல்நலக் குறைவு குடும்பத்தில் சிறிய பதற்றத்தை உண்டாக்கலாம். அதை தவிர்க்கத் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. குடும்பத்தினர் ஒன்றிணைந்து செயல்படுவது அனைத்து தடைகளையும் தாண்டி வர உதவும். குடும்ப உறவுகள் சீரான பிறகு உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் உருவாகும். ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் விட்டுக் கொடுத்துச் செல்வதும் உங்கள் திருமண வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். காதல் மற்றும் புரிதல் மேலோங்கி இருக்கும். எப்படி இருப்பினும் சில நேரங்களில் பழைய நிகழ்வுகளை பேசி வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். இது சிறிய விஷயத்தை பெரிதாக்கி தேவையற்ற மன அழுத்தத்தை தந்துவிடும். அன்பை பகிர்ந்து கொள்ளும் வேளையில் வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிப்பது நீண்ட கால மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். உறவுகள் பலப்பட்டதும் நீங்கள் உங்கள் உடல்நலத்தை பேண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நீங்கள் உற்சாகமாகச் செயல்பட துணை புரியும். குறிப்பாக நடைப்பயிற்சி மற்றும் யோகா செய்வது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். இருப்பினும் அலட்சியமாக இருப்பதால் உடல்நலம் மீண்டும் பாதிக்கப்படலாம். குறிப்பாக உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடின்றி இருப்பது செரிமான பிரச்சனைகளை உருவாக்க வாய்ப்புள்ளது. உடலின் சமிக்ஞைகளை உணர்ந்து தேவைப்பட்டால் உடனே மருத்துவரை அணுகுவது பெரிய பாதிப்புகளிலிருந்து உங்களை காக்கும். ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட பிறகு நீங்கள் மன ரீதியான அமைதியை நோக்கி நகர்வீர்கள். தியானம் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்குள் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும். இது உங்கள் சிந்தனைகளை செம்மைப்படுத்தி தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும். ஆனால் உலகியல் ஆசைகளை முற்றிலுமாக துறப்பது உங்களுக்கு சாத்தியமில்லை என்பதை உணர வேண்டும். அளவுக்கு அதிகமான ஆன்மீக ஈடுபாடு உங்களை உலகத்திலிருந்தும் உறவுகளில் இருந்தும் தனிமைப்படுத்தலாம். சமநிலையை பேணுவது மட்டுமே உங்கள் மனநிறைவை தொடர்ந்து தக்கவைக்க உதவும். மன அமைதியை பெற்ற பின் சமூகத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரத் தொடங்கும். உங்கள் செயல்கள் பலருக்கு முன்னுதாரணமாக அமைவதால் சமூக வட்டாரங்களில் உங்களுக்கு தனி இடம் கிடைக்கும். இது உங்கள் தன்னம்பிக்கையை மேலும் அதிகரிக்கும். அதே வேளையில் பிறருடைய புகழ்ச்சிக்கு மயங்கி நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. உங்கள் புகழை சுயநலத்திற்காக பயன்படுத்தும் நபர்கள் உங்களை சூழலாம். அவர்களிடமிருந்து தள்ளியிருப்பது நலம். உண்மையான குணத்தை விட்டுக் கொடுக்காமல் இருப்பது மட்டுமே உங்கள் அந்தஸ்தை தக்க வைக்கும். சமூக அங்கீகாரம் கிடைத்த சூழலில் சில முக்கிய பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த தொழில் சார்ந்த அல்லது ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு புதிய நட்பையும் அறிவையும் பெற்றுத்தரும். பயணங்கள் மூலமாக கிடைக்கும் லாபம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். ஆயினும் பயணங்களின் போது கவனக்குறைவாக இருப்பது கஷ்டங்களைத் தரலாம். விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பதும் பயணத் திட்டங்களை முன்கூட்டியே வகுப்பதும் அவசியம். பயணங்களால் ஏற்படும் உடல் சோர்வை தவிர்க்க ஓய்வு எடுப்பதையும் மறந்துவிடாதீர்கள். பயணங்கள் உங்களுக்கு அறிவை தந்த பிறகு புதிய கலைகளை கற்க அல்லது மேல் படிப்பு படிக்க ஆர்வம் அதிகரிக்கும். இது உங்களை அறிவுபூர்வமாக மேம்படுத்த உதவும் ஒரு சிறந்த வாய்ப்பாகும். புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வது உங்கள் வருமானத்திற்கும் உதவும். இருப்பினும் ஆர்வக் கோளாறினால் பல விஷயங்களில் ஒரே நேரத்தில் ஈடுபட்டு குழப்பமடைய வாய்ப்புள்ளது. ஒரு நேரத்தில் ஒரு திறனை மட்டும் முழுமையாக கற்றுக்கொள்வது சிறந்த பலனைத் தரும். கவனச்சிதறல்களை தவிர்த்து இலக்கை நோக்கி பயணிப்பதே கல்வியில் நீங்கள் வெற்றி பெற உதவும். அறிவு மற்றும் கல்வி மூலம் முன்னேற்றம் அடைந்ததும்
உங்களுக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். இது உங்கள் பயணங்களை எளிமையாக்குவதோடு உங்கள் சமூக அந்தஸ்தையும் உயர்த்தும். வாகனம் வாங்குவது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். ஆனால் வாகனத்தை ஓட்டும்போது அதீத வேகம் அல்லது கவனக்குறைவு ஆபத்தை விளைவிக்கலாம். வாகனத்தை பராமரிப்பதில் கவனமாக இருப்பது தேவையற்ற செலவுகளை தவிர்த்து நீண்ட நாள் அந்த பயன்பாட்டை தரும். பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிப்பது அவசியமாகும். வாகனம் வாங்கிய மகிழ்ச்சிக்கு மேல் நீண்ட நாட்களாக கனவாக இருந்த வீடு அல்லது சொத்து வாங்கும் யோகம் கைகூடும். இது உங்கள் குடும்ப பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு பெரிய மைல்கல்லாகும். சொத்து மதிப்பு உயர்வு உங்களுக்கு பெரும் பொருளாதார பலனை தரும். இருப்பினும் சொத்து வாங்கும்போது சட்ட ரீதியான சிக்கல்கள் அல்லது ஆவணங்களில் உள்ள குளறுபடிகள் பெரும் பண இழப்பை தரலாம். வழக்கறிஞரின் ஆலோசனை பெற்று தெளிவாக பரிசோதித்துச் செயல்படுவது நலம். சொத்து விவகாரங்களில் அவசரப்படாமல் நிதானமாக இருப்பது உத்தமம். சொத்து சேர்க்கைக்குப் பிறகு உங்கள் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். நெருக்கடியான நேரங்களில் அவர்கள் முன்வந்து உங்களுக்கு துணை நிற்பார்கள். இது நட்பு வட்டாரத்தில் ஒரு புதிய பிணைப்பை உருவாக்கும். அதே சமயம் பணத் தேவைகளுக்காக நண்பர்களிடம் கடன்படுவதை தவிர்ப்பது நல்லது. உறவுகளில் பணம் தலையிடுவது நட்பு முறுகலுக்கு வழிவகுக்கும். இது மன வருத்தத்தை தரும். உதவியை பெற்றுக்கொண்டாலும் அதை முறையாக திருப்பிக் கொடுத்து நட்பை பாதுகாப்பது முக்கியம். நண்பர்களின் துணையை பெற்ற நீங்கள் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். இது உங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றக்கூடிய ஒரு தருணமாக இருக்கலாம். புதிய தொழில் அல்லது புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு கைமேல் பலனை தரும். இருப்பினும் வரும் அனைத்து வாய்ப்புகளும் நல்லவை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில வாய்ப்புகள் உங்களை சோதிக்கும் விதமாக இருக்கலாம். எனவே ஒவ்வொன்றையும் ஆழமாக ஆராய்ந்து செயல்படுவது அவசியம். கண்மூடித்தனமாக எதையும் ஒப்புக்கொள்ளாமல் சிந்தித்துச் செயல்படுங்கள். கிடைத்த வாய்ப்புகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய பிறகு உங்கள் தன்னம்பிக்கை உச்சக்கட்டத்தை அடையும். எந்தச் சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்குள் ஊற்றெடுக்கும். இது உங்கள் ஆளுமையை கூர்மைப்படுத்தும். ஆனால் அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை சில நேரங்களில் திமிராகத் தெரியலாம். இது மற்றவர்களிடமிருந்து உங்களை தனிமைப்படுத்தலாம். அன்புடன் பழகும் குணத்தை விட்டுவிடாதீர்கள். பணிவுடன் செயல்படுவது உங்கள் வெற்றியை நீண்ட காலம் நிலைக்க வைக்கும். தன்னம்பிக்கை மற்றும் பணிவின் கலவையால் உங்களின் ஆளுமை பண்பு பல பரிமாணங்களை அடையும். பலரும் உங்களை ஒரு தலைவராகவோ அல்லது ஆலோசகராகவோ பார்க்கத் தொடங்குவார்கள். இது வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டமாகும். இருப்பினும் மற்றவர்களை கவரும் விதமாக தன்னை பொய்யாக வெளிப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உண்மையான மற்றும் நேர்மையான குணம் மட்டுமே நிலைத்து நிற்கும். உங்கள் தனித்துவத்தை விட்டுக் கொடுக்காமல் முன்னேறுவது உங்களை வெற்றியாளராக காட்டும். இறுதியாக, கடந்த கால பயணங்களின் மூலம் நீங்கள் ஒரு முழுமையான மற்றும் நிறைவான வாழ்க்கையை அடைவீர்கள். மே 25க்கு பிறகு ஆரம்பித்த மாற்றங்கள் உங்களை ஒரு தெளிவான மற்றும் மகிழ்ச்சியான நிலைக்கு கொண்டு வந்திருக்கும். கடின உழைப்பும் சரியான திட்டமிடலும் கைகூடியது இதன் வெற்றிக்குக் காரணம். இருப்பினும் இந்த வெற்றியோடு நின்றுவிடாமல் அடுத்த இலக்குகளை நோக்கி தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான பயணம். இதில் வரும் ஏற்றத்தாழ்வுகளை சமமாக பாவித்து வாழ்வதே சிறந்தது. உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக அமைய இந்த நற்பண்புகளை தொடர்ந்து கடைப்பிடியுங்கள்.